சாரி வந்து கேரளா சாரிங்க. இது வந்து ஓணம்காக காலேஜுக்கு கட்டுறதுக்காக வந்துட்டு ஒரு பொண்ணு கொடுத்துருந்தாங்க. ப்ரீ ப்ளீட் பண்ண சொன்னாங்க. ஸோ அது பண்ணியாச்சு. அதனால அப்படியே கவரில் வச்சுட்டு அதை நான் வெளியில் எடுக்கல. இந்த ப்ளவுஸ் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஆரி ஒர்க்கா பேட்டர்ன் ஒர்க் அப்படின்னு. சரியா? ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில், நல்லா டார்க் க்ரீன் கலரில் சில்காட்டன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. பின்னாடி இந்த மாதிரி க்ளோஸ் நெக் கொடுத்துட்டு இப்படி பேட்டர்ன் தான் கேட்டிருந்தாங்க. இதை நீங்கள் போட்டால் தான் இந்த சென்டரில் இருக்கிற அந்த லூப் வந்து இன்னும் அழகாக தெரியும். ஸோ கீழே வந்து நாட்டுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக வந்து அந்த டெசல் வந்து நிறைய வேணும்னு கேட்டாங்க. பட் கிளாத்தே இல்லை சுத்தமாக. கரெக்டாக 1 மீட்டர் எடுத்துகிட்டு இருந்தாங்களா, இதுக்கு சரியாக போச்சு. அதனால நான் ஒன்று மட்டும் தான் வச்சிருக்கேன். உண்டுனா வச்சிருந்தா இன்னும் அழகாக இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி ஷேப்பு கொடுத்துட்டு இப்படி பண்ணியிருக்கு. ரொம்ப அழகாக இருக்குதுங்க. அப்புறம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா லோனுக்கு தான், அது வந்து நார்மல் ரவுண்டு தான் கொடுத்துருக்கோம். இயல்பு ஸ்லீவ் தான். மேலே குட்டியாக வந்து பார்க்க கொடுத்துருக்காங்க தான். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாடி ஸ்லீவ் எல்லாமே இந்த மாதிரி புட்டா கொடுத்துருக்கேன். ஸோ இதை தான் கேட்டேன், இது வந்து ஆரி ஒர்க்கில் பண்ணுறதா கை ஒர்க்கில் பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். சரி, நானே சொல்லி கொடுங்க. இது வந்து ஹேண்ட் ஒர்க், அதாவது கை ஊசி வச்சு தான் பண்ணேன். ஏன்னா இது ஆரி ஒர்க்கில் ஃப்ரேம் ஏற்றி போடுறதுக்கு டைம் ஆகும். பத்ததுக்கு இதை வந்து மறந்துட்டு அவங்க இது சொன்னதையே ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ கையூசியில் தான் போட்டேன். இதோட லுக் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு, அது பிரச்சனை இல்லை. பட் கையூசியில் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, அவ்வளோதான். ஸோ இது நீங்கள் ப்ளைனாக போடுறது ரொம்ப செட்டிலாக இருக்கும் இல்லையா, அது வந்து ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா சில்க் சாரிக்கும் நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி வெறும் முட்டா கூட போடலாம். இது வந்து ஹெவியாக வேணும்னா நீங்கள் தாராளமாக ஹெவியாக போடலாம். இல்லை இந்த மாதிரி சிம்பிளாக போகுதுனால இப்படி பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள், அழகாக இருக்கும். சரியா? ஏன்னா நிறைய பேருக்கு ஆரி ஒர்க்னா ஒன்று ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும், இல்லை ஹெவியாக இருக்கும். நம்ம அதெல்லாம் போட்டதே இல்லை. அது மாதிரி நிறைய இது இருக்கும் இல்லையா. இது வந்து நமக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப செட்டிலாக இருக்கிறதுனால கண்டிப்பாக கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம இப்போ கடையில் நம்ம டிசைனர் மெட்டீரியல் எடுக்கிறோம் இல்லைங்களா, அது தைக்கிறோம்ல, கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும். பட் ஆனால் போடுறப்ப ரொம்ப சூப்பராக பார்த்தா ஆரி ஒர்க் போட்ட மாதிரியே ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ கேரளா சாரிக்கு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி என்ன டிசைன் வேணுனாலும் நாங்கள் பண்ணி கொடுப்போம். நீங்கள் பார்த்துப்பீங்க. உங்களுக்கும் எங்ககிட்ட இந்த மாதிரி ப்ளவுஸ் எல்லாம் வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள்.